ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு எஸ்கேபி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் காடை 65 காடை ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில் 3 காடை வாங்கினேன். அதை நல்லா டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதில் நல்லா இந்த கத்தியை எடுத்து அங்கங்கே நல்லா ஒரு கோடு போட்டு நல்லா கீறி விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்துட்டு ரெண்டு பக்கமாக நல்லா கீரல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மசாலா உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சாச்சு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் கீரல் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு எல்லா காடையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும். ஸோ பாருங்கள், நான் நல்லா மசாலாவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காடையை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு மொத்தமாக போடலை. நான் வந்து ஒவ்வொரு காடையாக தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 2ஆ 3ஆ போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே சரியாக இறங்காது, இல்லை சரியாக வேகாமல் கூட ஒரு சமயத்தில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்டயும் அந்த மாதிரி பெரிய பாத்திரம் இல்லை, சின்ன பாத்திரமாக தான் இருக்குது. அதனால நான் ஒவ்வொரு காடையாக தான் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அந்த காடை வந்துட்டு வெந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம காடை நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது, சூப்பராக ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகிடும். உண்மையாகவே இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ பாருங்கள், நம்ம காடை நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம காடை 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பிரியாணி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை வெறும்னே கூட நீங்கள் இந்த 65 பண்ணி சாப்பிடலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ், பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் காடை 65 பிடிக்குமோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த காடை 65 எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல வீடியோவோட நான் திரும்ப மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.